அது 38 விழுக்காடு இருக்கு, 40 விழுக்காடு இருக்கு. டேய், சீமானும் அவன் தம்பிகளும் இருக்கிற வரைக்கும் இந்த நிலத்துல ஒரு கூத்தாடி பையன் இந்த நிலத்தை ஆள முடியாது, ஆள விட மாட்டோம். வணக்கம் கண்ணு ஓட்டமாமா, வணக்கம் வணக்கம் மக்களே. இவனுக்கு பைத்தியம் கிடையாது, இவனுக்கு எப்படி தெரியுமா, சரியாகாத பைத்தியம் இவனுக்கு, அந்த மாதிரி டிக்கெட்டுக்கு. அப்புறம் கண்ணு, சீமானும் சீமான் தம்பிகளும் உயிரோடு இருக்கும் வரை கூத்தாடி நாட்டை ஆள முடியாது. ஏண்டா புட்டா பையில, பக்கத்துல செந்தமிழன் சீமான், ஒரு மலையாள நாட்டில் பிறந்த செந்தமிழன் சீமான் ஒரு நடிகன் தானே, ஒரு ஃபேமஸ் இல்லாத நடிகன் தானே. அங்கே வாய்ப்பு கிடைக்கல, அங்கே சான்ஸ் கிடைக்கல, அங்கே நடிப்பு எடுவிடன்னு சொல்லி இங்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சு மேதகு பிரபாரன் அவர்களை பேரை வச்சு நீங்கள் 3 பேருமே உட்காந்து கல்தா பண்ணுங்கடா, சுமாரா கல்தா பண்ணுங்கடா போட்டுட்டு இருக்கிறீங்க, மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அதாவது உங்கள் வருமானத்துக்கு பங்கம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கூத்தாடியை நாட்டை ஆள விட மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற செந்தமிழன் சீமான் அந்த காலத்திலேயே நம்ம பெங்களூர் அந்த டிக்கெட் அவன், நீ அவனுக்கு சப்போர்ட் போட்டுருக்க. சரி, நான் உன்னை கேட்குறேன், ஈழத்தமிழர்களை கொண்டு வந்தால் உன் எதிரின்னு சொன்னேன். யாரு உன் எதிரி? காங்கிரஸ் திமுக உன் எதிரி. ஏன் எதிர்க்க மாட்டீர? ஏன் தாவைக்கா பிடிச்சி தொங்கிட்டு இருக்க டவுசரை பிடிச்சி? சரி, நான் உன்னை கேட்குறேன், விஜய் ஒரு 15 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தாரா, இல்லை ஒரு 5 வருஷம் சிஎம் ஆண்டாரா? எதுக்கு இவ்வளோ வேணுமோ? ஏன் வேணுமோ? ஏன் வருமானம் உங்க படம் தடபடுது, அதனால நீ பார்த்துட்டு இருக்கிற. நீ யார் என்று தெரியுமா? சுபமுத்துக்குமார் மனைவிக்கு நீ புருஷன். எப்படி? சுபமுத்துக்குமாரின் மனைவிக்கு சாட்டை துருமுருகன் புருஷன். அவ்வளவுதான் உன்னோட வேலை. ஏண்டா முட்டா கூமட்டைகளா, மேடைக்கு மேடை ஏறி வன்மத்தை உட்காந்து டேய், அதாவது தாவேக்கா கட்டமைச்சு அடுத்த கட்டத்துக்கு, ஏதாவது முதல்வர் பதவிக்கு போறக்கு, முதல்வர் நாட்காலிக்கு போறக்கு அப்படியே பாஞ்சிட்டு இருக்குது. நீங்க இன்னும் அந்த வார்டு மெம்பருக்கு எட்டி குதிக்க முடியல உங்களால். அதுக்கு வக்கீல்ல மேடைக்கு மேடை ஏறு, கூத்தாடி நாட்டை ஆள விட மாட்டேன். பக்கத்துல இருக்கான கிறுக்க மெண்டலா யாரு? திரளை மன சீமா, அவன் யாரு? ஆந்திரா பார்டர்ல இருந்து வந்தானா? ஏடா டே, மக்களை குடிச்சு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. மக்களை சிந்திச்சு பாருங்க. இவனுக்கு பைத்தியம் கிடையாது, சரியாகாத பைத்தியம். இவனுக்கு 26 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஆவானுங்கன்னா, இந்த காதல் படத்துல பரத்து வர மாதிரி விஜய் 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 விஜய்